அடுத்த கேள்வி, தஹஜ்ஜத் தொழுகையை இமாம் இல்லாமல் ஆன்லைன் லைவ் மூலமாக பின்தொடர்வது மார்க்கத்தில் கூடுமா? பின்தொடர்பவர்கள் அல்ஹம்து சூராவை கூட அறியாதவராக இருந்தால் அப்போது அவர் என்ன செய்ய வேண்டும்? தற்போது இந்த கேள்வி இங்கே அமெரிக்காவில் கொரோனா காரணமாக மக்கள் அமெரிக்காவிலேருந்து கேட்குறாரு, மக்கள் வீட்டில் இருப்பதால் பரபரப்பாக எழுப்பப்படுகிறது அப்படின்னு ஒரு கேள்வி. அடுத்தது ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்கிறார்கள், 1ஆம் நாள் தொழுகை 2ஆம் நாள் தொழுகைன்னு போட்டு இப்போ ஒரு அப்ளிகேஷன் போட்டு விட்டுருக்குறாங்க. அப்ளிகேஷன் பேரை சொன்னீங்கன்னா நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணிவிட்டு என்ன செய்வீங்க, அதில் போய் மூழ்கிடுவீங்க. பேரை சொல்லலை, ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்கிறார்கள், அதை ஓத விட்டு உங்களுக்கு சேர்ந்துட்டு ஓதுறது. அதில் ருக்கு செய்த எல்லாம் வரும், அல்லாஹ் அக்பர்னு பாரு, இவர் அல்லாஹ் அக்பர்னு பாரு, அவர் அல்ஹம்துன்னு ஓதுன்னு இவரை சேர்ந்து ஒதுக்கிடுவார். அப்புறம் சமி அல்லா அலிமன் ஹமிதாண்டு தொழுகையவே முதல் நாள் தொழுகை 2ஆம் நாள் தொழுகை 3ஆவது நாள் தொழுகைன்னு போட்டு ஒரு அப்ளிகேஷனை போட்டு விட்டுருக்குறாங்க. அந்த அப்ளிகேஷனை போட்டு விட்டுட்டு அதையே இப்போ இவங்களும் சேர்ந்துக்கிட்டு போது என்ன செய்கிறாங்க, இது கொரோனாவுக்காக போட்டிருக்கிறாங்க. இப்போ யாருக்கு கற்றுக் கொடுத்த மேட்டர்னு தெரியல, இப்படியும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது கூடுமா அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்து ஓதலாமா, இல்லாட்டி ஓத தெரியாது இப்போ முன்னாடி உள்ள ஒரு ஸ்க்ரீனில் பார்த்து குரானை ஓதிக்கிட்டே தொழுவலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி பல விஷயங்கள் நவீன காலத்தில் வருகிறது. முதல்ல ஒரு இமாமை பின்பற்ற ஆன்லைனில் பின்பற்றுற கேள்விக்கு வருவோம். ஆன்லைனில் என்ன அர்த்தம், நம்ம இங்கே இருப்போம், அவர் 10 வீட்டில் தள்ளி இருப்பார் ஒருத்தர், அவர் தன்னுடைய வீட்டில் உள்ளதை இமாமா செஞ்சுக்கிட்டு அவர் ஃபேஸ்புக்கில் போட்டு விட்ருவார். ஃபேஸ்புக்கில் யூடியூப்லையோ எதுலையாவது ஒன்றில் அவருடைய வெப்சைட்லேயே போட்டு விடுவார். நம்ம இங்கே பார்த்துக்கிட்டு அவர் அல்லாஹ்வுக்கு நம்ம அல்லாஹ்வுக்கு இருங்கிறது, அவர் குனிஞ்சா நம்ம குனிகிறது, ஃபாலோ பண்ணுறது. இப்படி ஃபாலோ பண்ணலாமா, ஆன்லைனில் ஃபாலோ பண்ணலாமான்னு கேட்டால் மேலோட்டமாக பார்த்தா கரெக்டு தானே தெரியுற மாதிரி உங்களுக்கு தெரியும். என்ன கிட்ட இருந்து பண்ணுற மாதிரி ஆன்லைனில் பண்ணுறோம். அதே மாதிரி மக்காவில் தொழுகை கூட அப்படி செய்யலாம்ல. மக்காவில் தொழுகிறாங்க, மக்காவை பின்பற்றுவதில் அவ்வளோ நன்மை கூட. அப்போ என்ன செய்யணும், மக்காவுடைய ஹரம் ஷரீஃப் லைவ் போடுறத பார்த்துக்கிட்டு அல்லாஹ் நம்மளும் தக்பீர் கட்டிக்க வேண்டியது. அதே மாதிரி தொழுவலாமான்னு கேட்டால் அது சரி போல் உங்களுக்கு தோணும். ஆனால் உண்மையில் அடிப்படையான ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளணும். பின்பற்றுவது என்றால் என்ன, இமாமை பின்பற்றுவது என்று சொன்னால் அவருக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும், உங்களை அவரை இணைக்கணும். இணைப்பு இருந்தால்தான் அது என்னது, பின்பற்றுதல். இணைப்பு இல்லைன்னு சொன்னால் அது பின்பற்றுதல் ஆகுமா? இங்கே தொழுகிறோம், மாடியில் தொழுகிறோம்னு சொன்னால் பார்க்காட்டா கூட கீழ் ஃப்ளோரில் ஒரு கூட்டம் தொழுகிறாங்க, இடம் நிறைஞ்சு போய் முதல் மாடியில் ஒரு கூட்டம் தொழுகிறாங்க, கீழே உள்ளவங்க மேலே உள்ளவங்கள பார்க்கலன்னு சொன்னாலும் அவங்களுக்கு நமக்கு தொடர்பு இருக்குது. என்ன தொடர்பு இருக்குது, இவர் இப்போ மைக்கு மூலமாக கேட்டாலும் கூட ஒரு கப்பீர்னு ஒருத்தர் வச்சுருப்பாங்க, கடைசியில் அவர் சத்தம் போடுவார், அவர் அங்கே எடுத்து கொடுப்பார். அப்படிங்கிற வகையில் பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. இப்போ உதாரணமாக சொல்கிறேன் கேளுங்களேன். இப்போ மக்காவில் இமாம் தொழுச்சிட்டு இருக்கார், அங்கே மழை பெய்யுது, உங்களுக்கு பெய்யுமா? மக்காவில் தொழுவிக்கிறார், நீங்கள் எல்லாரும் தக்பீர் இருக்கிறீங்க, அங்கே மழை பெய்யுதுன்னு தொழுவை விட்டு ஓடுறாரு. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, உங்களுக்கு மழையே வரலையே, உங்களுக்கு அவருக்கு இணைப்புன்னு சொன்னால் உங்களுக்கு நடக்கிறது அவருக்கு நடக்கணும். அப்போ தான் நீங்கள் இணைஞ்சு இருக்கிறீங்கன்னு அர்த்தமாகும். அப்போ உங்களுக்கு எந்த ஒரு இணைப்புமே இல்லை, உங்களுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. சம்பந்தம் இருக்கணும். பின்பற்றி தொழுதல் என்றால் என்ன அர்த்தம்னு கேட்டால் உங்களுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இருக்க வேண்டும். இப்போ அவர் இமாம தப்பு விட்டார், அவர் எடுத்து கொடுக்கணும். எப்படி எடுத்து கொடுப்பீங்க, நீங்கள் எடுத்து அவர் கேட்கவா? அவர் சொல்கிற 1 வே தானே இருக்குது, 2 வே இருக்கணும். ஒரு ஆளை பின்பற்றுவதாக இருந்தால் 2 சைடும் இருக்கணும் இல்லையா? நீங்கள் லைவில் பார்க்குற 1 சைடு தானே, அவங்க சொல்கிறது உங்களுக்கு வருதே தவிர நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு போகணுமே. சில செய்தி நீங்களும் சொல்ல வேண்டி வருமே. அப்போ இமாம் தப்பு செஞ்சாருன்னு சொன்னால் பெண்கள் கை தட்டணும்னு இருக்குது. இங்கே உட்காந்து கை தட்டினா அந்த ஆன்லைனில் உள்ளவர் உடனே திருத்திக்கிடுவாரா? அல்லது நீங்கள் சுபான் நல்லான்னு நீங்கள் சொல்கிறீங்க, என்ன நம்ம மிஸ்டேக் பண்ணுறது வழங்குவாரா? அப்போ இந்த ஆன்லைனில் நீங்கள் பார்க்குறதுனா 1 வே தான், நேரடியாக உள்ள 2 வே. அவர் சொல்ற நமக்கு வழங்க, நம்ம சொல்ற அவருக்கு வழங்கணும். அதுக்கு பேர் தான் பின்பற்றுதல். அப்போ அது அங்கே இல்லை. அதனால ஆன்லைனில் அடுத்த வீட்டில் இருந்து செஞ்சாலும் அது வராது, பின்பற்றுதல் வராது. ஆன்லைனில் பார்த்துட்டு செய்கிறதுங்கிறது அது ஒரு காட்சியை பார்க்கறது ஆகுமே தவிர அது பின்பற்றுதல் என்பதில் வராது. அவன் தொழுகிற நமக்கு என்னென்ன, அவன் தொழுகிறது அவனுக்கே தவிர ஆன்லைனில் பின்பற்றுவது ஒரு லாஜிக் இருக்காது. இது ஒரு எப்படி வரும், இப்படி எப்படி இது சரியாக வரும்? அதனால் இது சரியே கிடையாது, இது இஸ்லாத்தில் உள்ளது கிடையாது. அடுத்தது என்னென்னு கேட்டால், நீங்கள் பார்த்து ஓதலாமான்னு கேட்டு ஓத தெரியலைன்னா பார்த்து ஓதலாமான்னு கேட்டால், பார்த்து ஓதுறதுக்கு ஓதணும்னு தான் மார்க்கத்தில் இருக்கிறது. நீங்கள் பார்த்தும் ஓதலாம், மனப்பாடம் செஞ்சும் ஓதலாம், ரெண்டுமே ஓதுறது தான். ஆனால் பார்த்து ஓதுறேன்னு சொல்லிவிட்டு இப்படி வச்சுக்கிட்டு ஓதுனீங்கன்னு வைங்க, பார்த்துட்டா அப்படி தானே, ஒரு புக்கை வைத்துக்கொண்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இப்படி தொழு வச்சிங்கன்னு சொன்னால் அது ஓகே, ஓதுனதில் வந்துடும். ஆனால் நெஞ்சில் காட்டணுங்கிற ஒரு சுண்ணத்து இருக்குது, அது விடுபட்டு போகுது.
உங்களுடைய குறையோடு தான் நிறைவேறும். அந்த தொழுகை கூடிவிடும் என்று சொன்னாலும் நெஞ்சில் கை கட்டணும்னு இருக்கும்போது இப்படி ஒரு கை வந்துடுத, ஒரு கை தான் நெஞ்சில் வச்சுட்டு இருப்பார், புக்கை வச்சுட்டு படிக்கிறாங்க, செல்ஃபோனில் வச்சுட்டு சில பேர் என்ன செய்கிறாங்க அப்படி தொழுவிக்கிறாங்க, ஃபோன்லேயே பார்த்துக்கிட்டு குரானுடைய அந்த சூறாக்களை ஆண்ட்ராய்டு ஃபோன் மாதிரி பெரிய ஃபோனில் வச்சுக்கிட்டு அப்படியே ஓதுறாங்க, தள்ளி விட்டு ஓதுறாங்க. ஓதலாமான்னா அது பிரச்சனை இல்லை, ஓதலாம். ஓதினால் உங்களுக்கு வந்து இப்போ நெஞ்சில் கை கட்டணுங்கிற சுண்ணத்தை அடிபட்டு போய் விடுகிறது. அப்போ கையை கட்டி கொண்டு ஒரு முன்னாடி ஒரு இடத்துல நிப்பாட்டி வைத்து ஆட்டோமேட்டிக்காக அது மாதிரி அந்த இது மாதிரி இப்போ ஸ்க்ரோலிங் ஆகிற மாதிரி ஏற்பாடு செய்து வைத்துக்கொண்டு அதை பார்த்து படிக்கலாம். சுண்ணத்து நிறைவேறுனேன் ஒரு டிவியில் போட்டு விட்டு அதை பார்த்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மான் ஓதுனா தப்பான தப்பு கிடையாது. ஏன் உங்களை ஓத சொல்லியிருக்கு, நீங்கள் ஓதுறீங்க, எந்த ஒரு இதையும் வந்து நீங்கள் வந்து மீறலை, இது ஓகே. பார்த்து ஓதலாம்ங்கிற பார்த்து ஓதுறது தப்புன்னு கிடையாது. பார்த்து ஓதும் பொழுது கையில் அதை குரானை பிடித்து கொண்டு ஓதும் பொழுது நெஞ்சில் கை கட்டுதல்ங்கிற ஒரு சுண்ணத்து வந்து அடிபட்டு போகும். அந்த சுண்ணத்துக்கு மாற்றமாக தொழுகை நிறைவேறும். அது விட்டதுனால தொழுகக்கூடாதுன்னு கிடையாது, ஆனால் அந்த சுண்ணத்து அது குறைபாடோடு நிறைவேறும். நீங்கள் அப்படி செய்யாமல் இந்த மாதிரி ஸ்க்ரீனில் பார்த்து ஓதுனீங்கன்னா ஓதுதல்ங்கிற வார்த்தை வந்து ரெண்டையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய வார்த்தை தான். மனப்பாடத்தில் இருந்து ஓதலாம், அல்லது ஒரு போர்டில் எழுதி வைத்துக்கொண்டு அதை பார்த்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதலாமாண்டா ஓதலாம். அப்படி ஓதிக்கொள்வது மார்க்கத்தில் என்ன இல்லை, தப்பு கிடையாது. அது ஒரு விஷயம். அடுத்ததாக வந்து இந்த அப்ளிகேஷன் இருக்குல்ல, இதில் வந்து செய்கிறது கூடாது. ஏன் கூடாதுன்னு கேட்டால், அதாவது ஒருத்தர் ஓதுறார் வெளியேருந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், நம்ம அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ங்கிறது, அவர் அர்-ரஹ்மான் ரஹீம் பாரு, நீங்கள் அர்-ரஹ்மான் ரஹீம்ங்கிறது, அவர் மாலிக் யௌமிதீன் பாரு, நீங்கள் மாலிக் யௌமிதீன் இப்படி சொன்னீங்கன்னு சொன்னால் நீ வெளியில் உள்ள ஒரு ஆளுக்கு நீங்கள் கட்டுப்படுறீங்கன்னு ஆகுது. நீங்கள் முடிவெடுத்துறது பார்த்து ஓதுறது என்பது. இதில் என்ன வருதுன்னு கேட்டால், வெளியில் ஒருத்தர் உங்களுக்கு பேசுகிறாரு, நீங்கள் பேசுகிற மாதிரி தான் இது. அவர் உங்களோட பேசுகிறாரு, நீங்கள் அதை வந்து செவிதாழ்த்துறீங்க. மனிதர்களோட தொடர்பு வைக்கக்கூடாதுன்னு இருக்குல்ல. தொழுகை என்பது அல்லாவோட தொடர்பு கிடையாது தவிர மனிதர்களோட தொடர்பு இருக்கக்கூடாது. உங்களை உங்களை குனிய சொல்லி ஒரு ஆர்டர் பண்ண நீங்கள் குனிகிறீங்க, அல்லாஹ் சொல்லி குனி, என்னமோ ஒரு கம்பை வச்சுக்கிட்டு குனினோன்னு குனிகிற மாதிரி நிமிர்ற மாதிரி அந்த அம்சம் அடங்கி இருக்கிறது. 1வது நாள் தொழுகைன்னு போட்டான், எப்படி கட்டுவீங்க, ஆன் பண்ணி விட்டுறது, அல்லாஹ் அக்பர் பாரு, ஒரு அல்லாஹ் அக்பர். இது என்ன, இது எதுக்க வேண்டி இப்படி செய்கிறீங்க, அவர் உங்களை ஆர்டர் பண்ணுறாரா? அப்போ வெளியிலேருந்து ஒருத்தர் சொல்லுவதை கேட்டு தொழுகையில் செயல்படலாமா? தொழுகையில் இருக்கும் பொழுது வெளி ஆட்களுடைய கமாண்டை எப்படி கேட்பீங்க? கேட்டிங்கன்னா அல்லாவோட நீங்கள் யுனாஜி ரப்பஹு, ரப்பிடத்தில் உரையாடுகிறான் என்ற ஒரு விஷயத்தை மீறியவர்களாக ஆகுறீங்க. அதனால் அந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தாதீங்க. நீங்கள் தெரியலை என்று சொன்னால், ஒரு சின்ன சூறாவுமே தெரியலை, ஒரு அல்ஹம்து தெரியாமல் யாராவது இருப்பானா? ஒரு குல்ஹுவல்லா தெரியும், அதையே எல்லாத்துக்கும் ஓதுங்க. ஏன்னா ஓத தெரியலை என்று சொன்னால், அல்லாஹ் குரானில் சொல்கிற விஷயம் என்ன, நீ பெரிய பக்கரா ஓதுங்க, ஆல இம்ரான் ஓதுங்க, ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ் ஓதுங்க அப்படின்னு கட்டளை ஏதாவது இருக்குதா? ரசூல்லாவுக்கே குரான் இறங்குன ரசூல்லாவுக்கு அல்ல என்ன கட்டளைறான், ஃபக்ரவு மாத்த எஸ்ஸர மினல் குரான், குரானில் எது ஏழுமோ அதை ஓது. குரானில் என்ன செய்கிறான், குரானில் எல்லாத்தையும் ஓதுன்னு சொல்லலை, குரானில் எது இயலுமோ அதை நீ ஓது, மாத்த எஸ்ஸர, எது உனக்கு லேசா ஏழுமோ அதை ஓதுன்னு சொல்லப்படுகிறது. அப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டியது, ஒன்றுமே தெரியாது, ஒரு குல்ஹுவல்லா தெரியுமில்ல, ஒரு அல்ஹம்து தெரியுமில்ல, காலமெல்லாம் ஓதுங்க, பிறகு மனப்பாடம் பண்ணிக்கிறங்க. அதையே திருப்பி 4 ரக்காத்தும் குற்றமா, அதையே 8 ரக்காத்தில் ஓதுனா அது குற்றமா? அதையே 5 வகை தொழுகையில் எல்லா ரக்காத்துலையும் அதே ஒருத்தன் ஓதுறான். ஏன் அல்ஹம்து எல்லா ரக்கத்தையும் ஓதத்தானே செய்கிறோம்? அல்ஹம்துங்கிற ஒரு சூறாவை எல்லா ரக்கத்திலும் ஓதத்தானே செய்கிறீங்க, துணை சூறாவை ஓதிப்பாங்க அந்த மாதிரி. அப்போ இது ஓத தெரியலை என்ற காரணத்திற்காக வேண்டி ரொம்ப ஓதணும்னு நினைத்து கொண்டு மார்க்கத்தை மீறிடக்கூடாது. கொஞ்சம் ஓதுனாலும் நீங்கள் ஓதுங்க. ரொம்ப ஓதுறன்னு சொல்லி இன்னொருத்தன் வெளியேருந்து சொல்லிக் கொடுக்குறத கேட்டு என்ன செய்யாதீங்க, அதை செய்யாதீங்க. அந்த அப்ளிகேஷன் வந்து ராங்கான அப்ளிகேஷன். அது அப்படியெல்லாம் மக்களை கெடுக்க, தொழுகை ஒரு ஆளை தொழுகை விட்டு அதை அப்படியே ஆடியோ பண்ணி என்ன செய்கிறாங்க, அதை போட்டோ விட்டு செய்கிறாங்க. அது வந்து பின்பற்றுதலில் வராது. அவரை வந்து இவர் பின்பற்ற மாதிரி தான் ஏறக்குறைய வருகிறது, பார்க்காம பின்பற்ற